அன்பு இறைமக்களே, அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்னா, இந்த மொபைல் அடிக்ஷன்னா நார்மலாக மொபைல் பார்க்குற விஷயங்கள் மட்டும் இல்லை, இந்த கேமுக்கு அடிமையாகிற விஷயங்கள் இப்போ நிறைய தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இளைஞர்கள், படிக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு இருக்கிற வாலிப வயசு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த கேம்ஸுக்குள்ள அடிக்ட் ஆகி தவிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில் வர முடியாமல். அதுவும் ஒரு வகையான ஒரு மாய போதை தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு உணராமையே அதுக்குள்ளே சிக்கிட்டு தவிக்கிறாங்க. நானே கண்கூட பார்த்துருக்கேன். நிறைய இளைஞர்கள் முன்ன நம்ம பழைய ஒரு 10-20 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 20 வருஷம் வைங்களேன், அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறை யோசிச்சு பாருங்க. அப்போ மொபைல் இருந்த காலம் தான், கொஞ்சம் சின்ன மொபைல். அப்போ தான் பேசுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மொபைல்ஸ் மட்டும்தான் கையில் இருந்துச்சு. ஆனால் அந்த இளைஞர்களோட விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்குன்னா ஒரு கிரவுண்டில் போயிட்டு 4 பேர் கூட சேர்ந்து விளையாடுறது, வேற ஏதாவது வெளியில் பசங்களோட கொஞ்சம் சுற்றுறது, ஊரை தெரிஞ்சுக்கிறது, அப்படி கொஞ்சம் ஃபிசிக்கலாகவே நிறைய இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு, இப்போ மொபைல் வேர்ல்டு என்ன ஆகுதுன்னா, இளைஞர்கள் பெரும்பாலும் அந்த மொபைலுக்குள்ளே சிக்கி அவங்களோட நாள் முழுவதையும் அந்த மொபைல்லையே செலவழிச்சிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது. மனச்சிக்கல்கள், மன உளைச்சல், இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த பிரச்சனை தமிழகத்தில் ஓங்கிருக்கு. நான் மொத்த உலகத்துலேயுமே இது இருக்குது. ஆனால் இப்போ தமிழகத்து இளைஞர்களையும் ரொம்ப தாக்கியிருக்கு. ஏன்னா முன்னாடி தமிழக இளைஞர்கள் அவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா வேறு விஷயங்கள் நிறையா வாழ்க்கையில் அடுத்து கட்டத்துக்கு போகணும், அடுத்த வேலையை பார்த்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மொபைலுக்குள்ளே சிக்கி அதனால தவிக்கிறாங்க. அந்த மொபைலை வச்சு முன்னேறவங்களும் இருக்காங்க. நிறையா சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டுகள் அந்த மாதிரி அதை வச்சு சம்பாதிச்சு அது மூலயமா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அப்படி இருக்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க. ஆனால் அந்த மொபைலை வச்சு தங்களோட நேரத்தை அதுக்குள்ளே போட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இந்த கேம்ஸுக்குள்ளே இந்த ரீல்ஸு, இன்ஸ்டா இதெல்லாம் நேரத்தை செலவழித்து அவங்க வாலிபத்தை அதுக்குள்ளேயே மூழ்கடிச்சிட்டு போயிடுறாங்க நிறைய இளைஞர்கள். இதில் 2 வகையாக இருக்குது. எப்படின்னா, அந்த கேமுக்குள்ளே உள்ளே போய் அடிக்ட் ஆகிறவங்க அதில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. யாராலையும் அவங்களுக்கு உணர்த்த முடியாது. இப்போ எப்படி ஒரு மது போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இல்லைன்னா அந்த சிகரெட்டை இல்லை புகைக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னடா இப்படி டெய்லி அவன் ஒரு நாளைக்கு நிறைய சிகரெட் குடிப்பான். ஆனால் நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ஏன்டா இவ்வளோ சிகரெட் குடிக்கிறேன்னாடி, அது ஒன்றும் இல்லைடா, சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 2 இழு எடுத்துகிட்டு போட்டுருவேன், அவ்வளோதான்ப்பா. அவனுக்கு அது அடிக்ஷனுங்கிறதே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எப்படி நம்ம 3 வேளை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அவனுக்கு அது ஒரு விஷயமா அப்படியே பழகிடும் அவனோட தினசரி வாழ்க்கையில். இதே தான் மது குடிக்கிறவங்களுக்கும். இப்போ நீ போயிட்டு என்ன நீ இந்த மாதிரி டெய்லி ஏன்டா குடிக்கிற, உடம்பை கெடுத்துக்காதடா அப்படின்னு சொன்னாலும் அவன் இது டெய்லி என்னடா, அதனால என்னடா கொஞ்சம் தான்டா, நான் டெய்லினா அப்படியே மொடா குடியெல்லாம் குடிக்க மாட்டேன், லைட்டாக கொஞ்சம் குடிப்பேன்டா. ஸோ எல்லாமே அவங்க அதை பாசிட்டிவாக அவங்களுக்குள்ளேயே அது ஓகே அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திக்கிறாங்க. ஸோ அது அவங்க உடம்புக்குள்ளே அவங்கள அறியாமே. அப்போ அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. எப்படி மது போதையோ இல்லைன்னா புகை போதையோ இல்லாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியலையோ அதே போல தான் இப்போ மொபைல். இப்போ நீ ஒரு மனுஷனை, அதுவும் சிட்டியில் இருக்கிற ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கிராமத்தில் இருக்க பையனும், இப்போ இருக்கிற நிலமையில சொல்கிறேன், ஒரு ரூமுக்குள்ளே நீ இல்லைன்னா ஒரு வீட்டில் அவனோட சொந்த வீட்லேயே ஒரு 2 நாள் மொபைல் எல்லாம் பிடிங்கிட்டு நீ இருடா, தனியாக இரு, அப்படி டிவியெல்லாம் கொடுக்காம நீ இருன்னு சொன்னால் கூட, டிவி இருந்தால் கூட அவனால் இப்போ அவ்வளோ நாளாக உட்கார முடியாது. டிவியை கொடுத்துட்டு நீ இருந்தால் கூட அவனால் இருக்க முடியாது. அவனோட மன அழுத்தங்கள் அதிகமாகி அவன் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இப்படி தான் நிலைமை. இப்போ எல்லா மக்களும் இளைஞர்கள் அதுக்குள்ளே சிக்கி தவிர்க்காங்க. பெற்றோர்கள் அதை எப்படி நிப்பாடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேதனையான விஷயம்.
எப்படின்னா இப்போ அவங்களால போயிட்டு திட்டியும் சொல்ல முடியாது, திட்டுனா அது வேற மாதிரி போயிடுது. அவங்க எப்படி அதுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு, இது வந்து இப்போ உலகளாவிய பிரச்சனை. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த கேம்ஸு, பெரிய கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிற நிறைய வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, இணையதளத்துலாம் வரும். அந்த கேம் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாக்ஸை அதை வச்சுக்கிட்டு அதில் அடுத்த வருஷன் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பல லேக் கொடுத்து தான் வாங்கணும். அதை வாங்கி 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 வீட்டில் உட்காந்துட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் அந்த கேமுக்குள்ளே அடிக்ட் ஆகி பேரண்ட்ஸ் வந்து அதுலேருந்து எப்படி அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற அளவு ரொம்ப நொந்து போய் பல விஷயங்கள் இப்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசணும். அது வந்து இப்போ இந்த நம்ம ஊர்களில் வந்து இந்த கஞ்சா, இந்த மாதிரி போதைப் பொருட்கள், அந்த நடமாட்டம் இப்போ நிறைய இருக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ இளைஞர்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இளைஞர்களும் இதுக்குள்ள போயிட்டாங்களான்னா அப்படிலாம் கிடையாது, நல்ல இளைஞர்களும் இருக்காங்க. இப்போ எப்படின்னா, முன்னாடி வந்து 10 பேருக்கு ஒரு 2 நல்லவன் இருந்தானா அவனை சொல்லி எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க, டேய் அங்கே பாரு அவனை மாதிரி இடா, அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எப்படி நிலைமை இருக்குதுன்னா, 10 பேரும் மாறி இருக்கான், ஒரு நல்லவன் இருந்தானா அந்த நல்லவனை இவனுங்கெல்லாம் சேர்ந்து மாற்றி விட்டுறானுங்க. டே என்னடா ஒரு டீ, வெறும் டீ மட்டும் தான் குடிப்பியா, இல்லை டீ கூட குடிக்க மாட்டியா, என்னடா வாழ்க்கை வாழ்ற, ஒரு சரக்கு அடிக்காம நீ என்ன லைஃப் வாழ்ற அப்படி சொல்லி அந்த 10 பேர் அந்த ஒருத்தனை வந்து மாற்றி விட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து உலகம் வந்து இப்படி மாறி போயிட்டு இருக்கு ரிவர்ஸில். ஸோ இது வந்து அழிவு பாதையை நோக்கி தான் செல்லுங்கிறதே நமக்கு கண்கூட தெரியுது. ஸோ இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இதை நம்ம இறைவன்கிட்ட நம்ம முறையிடுவோம், கேட்போம். நம்ம கடவுள் கண்டிப்பாக நமக்கு இதிலிருந்து ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இதுலேருந்து எல்லாம் நல்வழியா எல்லாத்துலேயுமே இப்போ நல்லது கெட்டது இருக்கு. இப்போ ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்ட விஷயம் எப்பவுமே நம்ம பிறவிலிருந்தே நமக்கு இருக்கு, நம்ம அந்த காலத்திலேருந்தே இருக்கு. ஆனால் அது எவ்வளோக்கு எடுத்துக்கிறோம். இப்போ மது வந்து குடிக்கிறோம், எதுக்காவது பார்ட்டிக்கு குடிக்கிறவனு இருக்கான், மற்ற நாளும் குடிக்க மாட்டான், அப்படிப்பட்ட கண்ட்ரோலில் இருக்கிறவனும் இருக்கான். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகாமல் அதை வந்து அப்படியே மேலாப்பில் இருக்கும், ஒரு சாப்பாட்டில் ஒரு ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி அப்படியே லைட்டாக தொட்டுக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஃபுல்லாக அதையே தான் நான் சாப்பிடுவேங்கிற மாதிரி மாற்றினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக எனக்கு ஜம்ப் பண்ணுவோம். மக்களே, இதை கேட்குற மக்கள், உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்டே பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டில் உங்களோட தேவைகளை போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். சரி, நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக, இந்த அடிக்ஷன், இந்த மொபைல் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன், இதில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, அன்பு இறைவா, இந்த உலகத்தில் உம்மால் அல்லாதது எதுவும் இல்லை. நீதான் எல்லாவற்றிற்கும் முதன்மையான தெய்வம். உன் பிள்ளைகள் நாங்கள் பலவிதமான சிக்கல்களிலும் துன்பங்களிலும் மாட்டி தவிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்கள் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை கூட யாரும் இப்பொழுது கடைபிடிப்பதில்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து ஒரு மின்னலை போன்ற வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு தகப்பனே, எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், பணம் தேவை என்கின்ற ஒரு மனநிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வாழ்க்கையையும் அந்த பசுமையும் ஒரு பண்பையும் ஒரு அழகான ஒரு பழைய நினைவுகளையும் எல்லாத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இந்த ஓட்டங்கள் நல்வழியான ஓட்டங்களாக அமைதியான வாழ்க்கை பலருக்கும் கிடைக்க வேண்டும். சேங்கி தவிக்கும் ஒவ்வொரு பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்காக அனைவரும் இந்த மொபைல் என்னும் மாய வலையுள்ளே சிக்கி அதன் அடிமையாகி கேம் அடிக்ஷனில் மாட்டி இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் முழிக்கிறார்கள். இறைவா, பெற்றோர்களின் மன குமுறல்கள் உன் காதுகளை கேட்க வேண்டும். அவர்கள் பலவிதமான சிக்கல்களை ஆல்ரெடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் அவர்களை ஆல்ரெடி காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் இந்த பிள்ளைகளை இந்த சமூகத்தில் நல்லதொரு பிள்ளைகளாக வளர்த்திருக்க வேண்டும் என்று மெனக்கிடுகிறார்கள். அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி மொபைல் மாயையில் சிக்கி அதற்கு அடிமையாகி பெற்றோர்களின் பேச்சுக்களை கேட்காமல் எடுத்தறிந்து பேசி
பல சிக்கல்களில் அவர்களாகவே மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் அதுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை அறியாமல் பல விதமான தப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவா, அவர்கள் இந்த அடிக்ஷனில் இருந்து மாற வேண்டும். இந்த ஜபத்தை கேட்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளும் இந்திய தீர்வுகளை காண்பார்களாக. பிள்ளைகளே, வாழ்க்கை பெரிது, ஓடுங்கள். உலகம் பெரிது. ஒவ்வொரு நாடும் வேலைக்காக பல விஷயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. வேலையை தேடி ஓடுங்கள், பணம் தேடி ஓடுங்கள். ஆனால் இந்த மாதிரி போதை, இந்த மாதிரி பாதைகளில் சிக்கி தவிக்காதீர்கள். பெற்றோர்களை சிந்தியுங்கள். உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கி உங்களை வளர்த்தெடுத்து பிள்ளைகளும் நல்லபடியாக வளர வேண்டும். நல்லதொரு சொந்த வீடு அவனுக்கு இருக்க வேண்டும். நல்லதராக ஒரு மனம் முடிக்க வேண்டும். நல்லதொரு பெண் கிடைக்க வேண்டும். நல்லதொரு மகன் கிடைக்க வேண்டும் என்று பல விதமான சிக்கல்களில், உளவியல் சிக்கல்களில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், இந்த உலகம் எல்லா விஷயமான அழுத்தங்களையும் மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதையும் தாண்டி பெற்றோர்கள் உங்களை வளர்த்தெடுக்க துடிக்கிறார்கள். நீங்கள் அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள். உங்களை கடவுள் இன்றே ஆசீர்வதிப்பார்கள். வளம் கொண்டு உங்கள் தலைகளை தொட்டு இன்றே நீங்கள் இந்த மொபைல் அடிக்ஷனில் இருந்து நீங்கி தேவையான விஷயங்களுக்கு மட்டும் மொபைலை யூஸ் பண்ணி, இல்லைனா அளவான விஷயங்களுக்காக யூஸ் பண்றதற்கு கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. நீங்கள் தாமே இந்த அடிக்ஷனில் இருந்து வெளியே வந்து அனைவரும் நலமான ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்வீர்களாக. ஆரோக்கியம் எங்கும் இல்லை, நம்மை சுற்றி தான் இருக்கிறது. கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதனை தேவையை அறிந்து, எது நமக்கு உடம்பே ஆலயம், அதனால் உடம்பிற்கு நமக்கு எது தேவை என்பதை அறிந்து அந்த விஷயங்களை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோமாக. இளைஞர்களே, இந்த பாதை வேண்டாம், இந்த கேம் அடிக்ஷன் வேண்டாம், இந்த மொபைல் அடிக்ஷன் வேண்டாம். அதிலிருந்து மீண்டு வாருங்கள். உங்களது வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிங்கள். ஒரு புது படிப்பாக இருக்கலாம். புது புத்தகங்கள் வாங்கி படியுங்கள். உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்கள். இறைவனை தேடுங்கள், பைபிள் படியுங்கள். எல்லாம் உங்களை வந்து சேரும். எங்கள் இறைவனை கேளுங்கள் கொடுக்கப்படும். மன நிம்மதியா இறைவனை கேளுங்கள். எல்லா வகையான தீர்வுகளும் நம் இறைவனாகிய ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவரிடம் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்டு அவர் ஒருபோதும் மறுத்ததில்லை. அவர் மன்னிப்பார். அவர் தருகிற தேவன். அனைவரையும் காத்து வழி நடத்துவார். இந்த மொபைல் அடிக்ஷன் வேண்டாம், அதிலிருந்து வெளியே வாருங்கள். அனைவரும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த ஜெபத்தை கேட்கின்றவர்கள் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்க அனைத்து இளைஞர்களுக்காகவும் நான் ஜெபம் செய்கிறேன். இறைவா, அவர்களை நீந்தாமே இந்த மாதிரி பாதைகளில் அவர்கள் செல்லாமல் அதிலிருந்து தடுத்து காத்து, அதற்கான தலைவர்கள் அந்த சிந்தனையோடு செயல்பட்டு இந்த மாதிரி எதையெல்லாம் அடிக்ஷனாக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள், கேம்கள், அந்த மாதிரி அப்ளிகேஷன்களை தடை செய்து மக்களை நம் இளைஞர்களை, தமிழ்நாட்டு வருங்காலத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தலைமையை, பண்பை தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவா, நீர்தாமே இந்த பிள்ளைகளை உன் வளக்கரம் கொண்டு தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை காத்து வழிநடத்துவீராக. உன் பிள்ளைகள் நீ உம்மை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டார்கள். அவர்களை நீதாமே நல்வழிப்படுத்தி இந்த உலகத்தில் நல்லது ஒரு வழியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான நல் பற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள ஊக்கமளிப்பீராக. அன்பு இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, ஆமென்.